மறைந்த ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்ல அஞ்சலி செலுத்தியிருக்காரு. வயது மூப்பு காரணமாக காலமான ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளரும் தயாரிப்பாளருமான ஏவிஎம் சரவணனின் உடல் ஏவிஎம் ஸ்டுடியோ வளாகத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அவரது உடலுக்கு முதல்வர் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழ் திரையுலகின் முதுபெரும் ஆளுமைகள்ல ஒருவரும் வரலாற்று புகழ்மிக்க ஏவிஎம் நிறுவனத்தின் முகமாகவும் திகழ்ந்த ஏவிஎம் சரவணன் மறைவெய்திய செய்தியறிந்து மிகவும் வருந்தினேன் என குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் திரையுலகின் பாதையை தீர்மானித்து உருவாக்கியதில் ஏவிஎம் நிறுவனத்தின் பங்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு ஏவிஎம் நிறுவனத்தின் பாதையை தீர்மானத்தில் சரவணன் பங்கும் அளப்பரியதுனோ அவர் புகழாரம் சூட்டியிருக்காரு. பேரறிஞர் அண்ணாவின் ஓரிரவு, கலைஞரின் பராசக்தி, முரசொலி மாறனின் குலதெய்வம் என ஏவிஎம் நிறுவனத்துக்கும் திராவிட இயக்கத்தின் திரைப்பயணத்துக்கும் நெடிய தொடர்புண்டுனோ அந்த பந்தம் குடும்ப பாசமாகி தங்கள் குடும்பத்துடன் நெருங்கி பழகியவர் ஏவிஎம் சரவணனோ முதல்வர் சுட்டிக்காட்டி இருக்காரு. அமைதியும் எளிமையுமே பண்பு நலமாக கொண்டு எல்லோரிடமும் அன்பொழுக பழகி அவரது மறைவால் வாடும் ஏவிஎம் குடும்பத்தாருக்கு, திரையுலக நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் குறிப்பிட்டிருக்காரு.